இப்போ எல்லாருமே பைக்கை வெளியே எடுக்கிறீங்க, வீட்டிலேருந்து பைக்கை வெளியே எடுக்கிறீங்க. பைக் எடுத்துட்டு கிளம்புறப்ப அம்மாவோ அப்பாவோ பொண்டாட்டியோ வீட்டுக்காரோ என்ன சொல்லுவாரு? பார்த்து போ. பிரேக் பிடிக்கல, பக்கத்தில் போயிட்டு என்ன நினைப்போம்? அவுட்டு, இடிச்சிட்டோன்னு நினைப்போம். அதான் விட்டோம் தான். மொத்தத்தில் நம்ம வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு வீட்டில் வந்து வண்டி நிப்பாட்டுற வரைக்கும் எங்கேயாச்சும் இடிச்சிருவோன்ற பயத்தோட தான் போடுறோம் இல்லைங்களா? மெமரி கார்டுக்கு முன்னால அந்த மெமரி பண்றக்கூடிய அந்த ரேம்னு சொல்றாங்க இல்லைங்களா? ரேம்னா என்னதுன்னா ரேம்னு சொல்றாங்க. இப்போ ரேம்னா ஒரு டெம்பரவரி மெமரி. இது யாரு, இது பொம்பளையா ஆம்பளையா, பொம்பளையா இருந்தால் எப்படி பார்க்கணும், ஆம்பளையா இருந்தால் எப்படி பார்க்கணும், பொம்பளையா இருந்தால் என்ன ஃபீலிங் உள்ள கொடுக்கணும், ஆம்பளையா இருந்தால் என்ன ஃபீலிங். இப்போ ஆம்பளை ஒரு டைப்பாக நான் பார்த்தேன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? உங்களை நான் பார்க்குறப்ப மறுபடியும் காது கண்ணு மூக்கெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சு நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் திருப்பி ரெக்கவர் பண்ணுறோம். இந்த ரெக்கவர் பண்ணுறப்ப உங்கள் காது மாதிரியே இன்னொரு லேடியோட காதை பார்த்தோன்னா என்ன செய்வேன்? நான் இந்த காதை நான் பார்த்துருக்கேன். அப்போ இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்போ கண்ணு கரெக்டாக இருக்கும், மூக்கு கரெக்டாக இருக்கும், ஆனால் எங்கேயோ அப்படின்னு சொல்லி மூளைக்கு கொஞ்சம் வேலை புத்தி வேலை செய்யுது, ப்ராசஸ் பண்ணுது. ஆனால் ப்ராசஸ் அதுக்காக கம்ப்ளீட் பண்ண முடியலங்கிறப்ப இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம மண்டை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி மனசுக்குள்ளே கொஞ்சம் தோணுனதுக்கப்புறமா நம்மளுக்கு ஏதோ சக்தி இருக்குன்னு நம்மளா நம்பிட்டு என்ன செய்வோம்? ரெண்டு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறது. ஆன்மீக உள்ள நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். நேரில் வணக்கம் சார். இந்த இன்ட்யூஷன் பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இன்ட்யூஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒரு ஜாதகர் பார்க்குறப்ப எனக்கு எல்லாமே கனவுல வரதெல்லாம் உண்மையெல்லாம் கனவுல வருது சார் அப்படிங்கிறாரு. ஓகே, நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்கணும், அப்போ எதுக்குப்பா என்ன வந்து பார்க்குறேன்னு? அப்படித்தான். ஒருத்தர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சு எனக்கு விரலில் அடிபட போகுதுன்றது எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும், அப்புறம் ஏன்ப்பா விரலை பத்திரமா வச்சுக்க வேண்டியதானு கேட்டேன். இல்லைங்களா? இல்லை சார் அது முடியாதுல்ல அப்படின்னாரு. சரி, வேறு என்னத்தை நீங்கள் அப்போ கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவ? அவனை தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், எந்த இடத்துல அடிபடுச்சுன்னு, என்னைக்கு அடிபடும், எத்தனை தேதி அடிபடும், எதுக்குள்ளே கை விடுவேன்லாம் தெரியும், அப்போ விடாமல் விட்டுறலாம் நீயே அப்படின்னு கேட்டேன். அப்போ என்னென்னா, பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் நடக்கிற விஷயத்த சொல்கிறேன். இப்போ எல்லாருமே பைக்கை வெளியே எடுக்கிறீங்க, வீட்டிலேருந்து பைக்கை வெளியே எடுக்கிறீங்க. பைக் எடுத்துட்டு கிளம்புறப்ப அம்மாவோ அப்பாவோ பொண்டாட்டியோ வீட்டுக்காரோ என்ன சொல்லுவாரு? பார்த்து போ, பத்திரமா போன்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேர்ஃபுல்லா, பொறுமையா, எங்கேயுமே இடிச்சுக்காதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்படித்தானே அர்த்தம். அப்போ நம்ம தைரியம் என்ன நினைக்கிறோம்னா, எங்கேயாச்சும் இடிச்சுக்கோன்னு நினைக்கிறோம். சரிதானே? போறப்ப பைக் பிரேக் பிடிக்கல, பக்கத்தில் போயிட்டு என்ன நினைப்போம்? அவுட்டு, இடிச்சிட்டோன்னு நினைப்போம். அதான் விட்டோம் தான். மொத்தத்தில் நம்ம வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு வீட்டில் வந்து வண்டி நிப்பாட்டுற வரைக்கும் எங்கேயாச்சும் இடிச்சிருவோன்ற பயத்தோட தான் போடுறோம் இல்லைங்களா? இந்த பயம் ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு இருக்கா? திடீர்னு நம்ம இடிச்சிட்டோம்னா என்ன தோணும்? நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு தோணும் ஒன்று. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், நம்மளுடைய லைஃப்பை வந்து பிட்டு பிட்டாக மெமரி பண்ணி வச்சிருக்கு மண்டை. சில விஷயங்கள் நடக்கும் பொழுது இதை நம்ம ஏற்கனவே நினச்சிருக்கோமோன்னு தோண வைக்கும். ஏன்னா நம்மளுடைய மைண்ட் வந்து இப்போ என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா, இது வந்து ஆன்மீக ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, மனம் சித்தம் புத்தின்னு சொல்கிறாங்க. மனம் புத்தி சித்தம்னு சொல்கிறாங்க. மனம் அப்படிங்கிறது என்னென்னா வெறும் கேப்சர் டிவைஸ். என்ன டிவைஸ் அப்படின்னா, இப்போ கேமரா இருக்கு இல்லைங்களா? கேமராவுடைய லென்ஸ், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அந்த சப்ஜெக்ட் எல்லாமே மனம். அது என்ன செய்யும்? முன்னால் ஆள் இருந்தால் எடுக்கும், ஆள் இல்லாட்டினா எடுக்காது. ஓகேங்களா? இப்போ முன்னால் ஆள் இருந்தால் அது எடுத்துட்டு கொண்டு போய் ஒரு வயர் வழியாக கொண்டு வந்து நிப்பாட்டுறப்ப அது மெமரி கார்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? மெமரி கார்டுக்கு முன்னால் அந்த மெமரி பண்ணுறக்கூடிய அந்த ரேம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ரேம்னா என்னதுன்னா ரேம்னு சொல்கிறாங்க. இப்போ ரேம்னா ஒரு டெம்பரவரி மெமரி அப்படி தானே சொல்கிறாங்க. 4GB ரேம், 8GB ரேம்னு சொல்கிறது. அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் வருது, அதை பார்க்குறோம், அதை பார்த்துட்டு நான் மெமரி பண்ணுறதுக்கு முன்னால் அதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை கரெக்டாக மெமரி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு இடையில ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? இதை வந்து புத்தின்னு சொல்கிறாங்க. அதை கொண்டு போய் மெமரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து உங்களுக்கு மெமரி, அதுதான் வந்து சித்தம். நான் மெமரி பண்ணிட்டேன். இதே ப்ராசஸ் நம்ம மண்டைக்குள்ளேயும் நடக்குது. இப்போ நான் உங்களை பார்க்குறேன், இதை பார்க்கறதுனால மனசுக்கு எந்த ஒரு வேல்யூ, மனமுடைய கண்ட்ரோல் என்னென்ன இருக்குன்னா, கண் காது மூக்குன்னு சொல்லி 5 புலன்களும் மனசனுடைய கண்ட்ரோல் இருக்குது. அப்போ மனசு என்ன செய்யுது? இந்த புலன்களை பரப்பி எல்லாத்தையும் என்ன பண்ணுது? பார்த்துக்கிட்டே இருக்குது. பார்த்து கொண்டு போய் நம்ம இது போய் புத்திகிட்ட கொடுக்குது. புத்தி என்ன பண்ணுதுன்னா, இதை கனெக்ட் பண்ணுது. இதை இதுக்கு முன்னால் எப்போ பார்த்துருக்குற, இது யார், இது பொம்பளையா ஆம்பளையா, பொம்பளையா இருந்தால் எப்படி பார்க்கணும், ஆம்பளையா இருந்தால் எப்படி பார்க்கணும், பொம்பளையா இருந்தால் என்ன ஃபீலிங் உள்ளே கொடுக்கணும், ஆம்பளை இருந்தால் என்ன ஃபீலிங். இப்போ ஆம்பளை ஒரு டைப்பாக நான் பார்த்தேன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அப்போ எப்படி நான் ரியாக்ட் பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஓகே இந்த லேடி இருக்கா, இந்த லேடியை நம்ம அடுத்து பார்க்குறப்ப இதே மாதிரி பார்ப்போம், ஆனால் அந்த லேடி இப்படி குணம் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி உள்ள ப்ராசஸ் பண்ணி கொண்டு போய் சித்தத்தில் சேமித்து வச்சுக்கோம். அடுத்து இந்த லேடி என்னைக்காச்சும் பார்த்தோன்னா என்ன செய்யும்? மனம் பார்த்தா திருப்பி ப்ராசஸ் பண்ணி இது என்ன பண்ணால் சித்தத்தில் வந்து திருப்பி ரெக்கவர் பண்ணணும். ரெக்கவர் பண்ணி இந்த லேடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கியான்னு கேட்கும். ஆமாம், இது ஏற்கனவே பார்த்துருக்குறேன். இப்போ நிறைய பேரை பார்க்குறப்ப உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் பார்த்துருக்க மாட்டோம்.
சரிதானே? அப்போ என்னன்னா சித்தத்துக்கும் புத்திக்கும் இடையில ஏதோ ஒரு பழைய விஷயத்துக்குள்ள அதாவதுங்க நம்ம முகம் இருக்கு இல்லைங்களா, முகத்தை நான் பார்க்கும் பொழுது இந்த முகம் கண்ணு காது மூக்கெல்லாம் தனித்தனியாக மெமரி பண்ணதான் உடம்பு. நம்மளுடைய மைண்டு தனித்தனியாக பார்த்து உள்ள இது பண்ணிட்டு சித்தம் தனித்தனியாக மெமரி பண்ணி வைக்குது. உங்களை நான் பார்க்குறப்ப மறுபடியும் காது கண்ணு மூக்கெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சு நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் திருப்பி ரெக்கவர் பண்ணுறோம். இந்த ரெக்கவர் பண்ணுறப்ப உங்கள் காது மாதிரியே இன்னொரு லேடியோட காதை பார்த்தா என்ன செய்வேன் நான்? இந்த காதை நான் பார்த்துருக்கேன். அப்போ இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்போ கண்ணு கரெக்டாக இருக்கும், மூக்கு கரெக்டாக இருக்கும், ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்போ ஒரு இந்த சந்திரமுகி படத்துலயே இதில் நம்ம இவர் நீலாம்பரி நடிச்சிருந்தாங்கல்ல படையப்பா படத்துக்கு ரஜினி கதை சொன்னார். ரஜினி அதை பற்றி கதை சொன்னார் ஒரு கதை. இந்த கேரக்டர் நீலாம்பரி கேரக்டருக்கு அந்த ஐஸ்வர்யா ராயோடைய கண்ணு தான் தேவை எங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா அந்த கண்ணில் ஒரு பார்வை இருக்குது, அந்த பார்வை தான் அந்த கேரக்டருக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா ராய் வரமாட்டிட்டாங்க. அப்போ ஒரு நாள் லிஃப்ட்டில் போகும்போது திடீர்னு பார்க்குறப்ப ரம்யா கிருஷ்ணன் கண்ணை அவர் டைரக்டர் பார்த்துக்கிறாரு. நம்ம கற்பனையில் வச்சிருந்த கண்ணு இதுதான் அப்படின்னு சொல்லி ரஜினிக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு. உடனே வந்து கண்ணை பார்த்த உடனே தான் இந்த முடிவு. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நம்மளுடைய கேரக்டர் இமேஜினேஷன் எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சிருக்கிறோம். அப்போ இதை பார்க்குறப்ப நம்ம இதை எங்கேயோ பார்த்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லி மூளைக்கு கொஞ்சம் வேலை புத்தி வேலை செய்யுது, ப்ராசஸ் பண்ணுது. ஆனால் ப்ராசஸ் அதுக்கான கம்ப்ளீட் பண்ண முடியலங்கிறப்ப இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம மண்டை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்குது. இது நம்ம எப்படி சிலருக்கு வந்து எல்லாமே பார்த்த மாதிரி இருக்கும் இது, ஆனால் சிலருக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் குழப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிளியராக இருக்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை, மனசுக்குள்ள குழப்பம் இருக்கிறவனுக்கு என்ன தோணும்? இதை நம்ம முன்னாலேயே பார்த்துருக்கோம் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ கன்ஃபியூஸ் முன்னாலே பார்த்துருக்கோம்னு சொல்லி எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் ஆகிறப்ப நம்மளுக்குள்ள என்ன தோணுனா, நம்மளுக்கு எல்லாத்தையும் முன்னாலேயே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் எல்லாத்தையும் சொல்லி யோசிக்கிறப்ப இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சு நம்ம இனிமேல் நடக்கிறதையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறதுன்னா சும்மா இருக்காம என்ன செய்யறது, கற்பனை பண்ணி பார்க்கறது. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அப்போ நேற்று நான் டெய்லி வாக்கிங் போவேன், சரிங்களா? அப்படி வாக்கிங் போகும்போது ஒரு கொஞ்சம் இருட்டான பகுதி நான் போகக்கூடிய ரோடு, அதில் இந்த சின்ன பசங்களாம் டியூஷன் முடிச்சு போயிட்டு இருப்பானு. ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா ஒரு பைப் வச்சு இப்படி பிஸ்னு விளாண்டுட்டு போகிறப்ப நான் கூப்பிட்டு, தம்பி நீ என்ன பண்ண, பைப்பில் வந்து இது மின்னல் மாதிரி போகுதுரா வானத்துக்குன்னு சொன்னேன். சும்மா ஜாலியாக போனேன்னு சொன்னோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாயிடுச்சு. அங்கிள் உண்மையாக அங்கிள் அப்படின்னா ஆம்படானோடனே நான் திரும்பி பார்த்தா செஞ்சு பார்த்துட்டு போகிறான். ஓகேங்களா? அவனுக்கு ஒரு உண்மையிலே பவர் வந்துருச்சு போல. இந்த படங்கள்ல கார்ட்டூன்ல பாக்குறவன் எனக்கும் பவர் வந்துருச்சுன்ற மாதிரி நம்பிக்கையில என்ன செஞ்சு பாக்குறான், திருப்பி என்ன பண்ணி பாக்குறான், இப்படி பண்ணி குழந்தைய சீண்டி விட்டுருக்கீங்க. அவன் ஒரு ஜாலியா பண்ணிட்டு போறான், நம்ம ஒரு ஜாலிக்கு பண்ணிட்டு பேசுறப்ப அவ்வளவுதான். அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம கையை தூக்கணுன்னே சக்தி போகுது, மின்னல்லாம் போகுது, ஒரு பெரிய ஒரு ரே வருது வானத்துல இருந்தோடனே நீங்க என்ன செஞ்ச திருப்பி 2 பேரும் செஞ்சு பார்ப்பீங்கல்ல. அது மாதிரி இந்த மாதிரி மனசுக்குள்ள கொஞ்சம் தோணுனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஏதோ சக்தி இருக்குன்னு நம்மளா நம்பிட்டு என்ன செய்வோம், 2 விஷயத்தை யோசிச்சு பார்க்கறது ஃப்ளாப் தான் ஆக போகுது. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, எதுக்கு என்ன என்கிட்ட நீ கேட்ட, உனக்கே தெரியுதுல, உனக்கு அடுத்த வாரம் விரல எங்கே விட போடுறேன்னு தெரியுது இல்லைங்களா? அப்போ எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கணும், நீ என்கிட்ட எதுக்கு வர? ஓகேங்களா? அப்போ என்கிட்ட ஒரு லேடி ஒருத்தவங்க ஒரு ஜோசியர் வந்தாங்க. சார் அவங்க பேரை கேட்குறப்ப சில பலன்கள் சொன்னேன் நான் அவங்களுக்கு. உடனே அவங்க என்ன கேட்டாங்க, கொஞ்ச நாள் கழிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசிகார் இதே மாதிரி பேர் எழுதி வாங்கி வச்சுட்டு அவங்க கூட பிறந்தவங்கலாம் சொன்னார் சார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்போ ஜாதகத்தை வச்சு பார்க்குறப்ப கூட பிறந்தவங்கள சொல்ல முடியும், ஆனால் வெறும் பேரை மட்டும் வச்சு எப்படி சார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறப்ப நான் என்ன கேட்டேன்னா, ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும்னு சொன்னீங்களே, எனக்கு அதுவும் தெரியாது, அது எனக்கு எப்படி சொல்லி கொடுங்கன்னு கேட்டேன். ஏன்னா ஜாதகத்தை வச்சுலாம் சொல்ல முடியாது, அது கீழே எழுதி வச்சு அதை வச்சு தான் ஏமாத்த முடியும். அது நீங்க சொல்லிருக்கீங்க. அப்ப ஜாதகத்தை வச்சு சொல்ல குறியீடு மாதிரி எழுதிப்பாங்க. ஜாதகத்தை வச்சு ஒருத்தர் கூட பிறந்தவங்க அவங்க அப்பா கூட பிறந்தவங்க தன்னோட எண்ணிக்கையெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, சரி அதை விடுமா, அதை நான் பாத்துக்கிறேன், நீ எனக்கு ஜாதகத்துல வச்சு கண்டுபிடிக்க முடியும், பேர் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துறேன், எனக்கு அந்த ஜாதகத்துல வச்சு சொன்னது கொஞ்சம் சொல்லி கொடுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன சொன்னா, சார் இதை நான் விமர்சனம் இது அதென்ன விவாதமாக மாற்ற விரும்பலை, நான் விவாதமாக மாற்றணுமா ரெக்வஸ்ட் பண்ணுறேன்றப்ப அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வராகி வந்து எனக்கு பவர் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, வராகி பவர் கொடுக்குதாந்தா இந்த கேள்வி யார்கிட்ட கேட்டிருக்கணும், வராகி கிட்ட. பேர் வச்சு எப்படி பலனுக்கு பேர் சொல்றது, யாருக்கு நீ எனக்கு மெசேஜ் போட்ட, உங்களுக்கு தான் போய் வராகிக்கு மெசேஜ் போட வேண்டியதான். அப்போ என்னன்னா மனசுக்குள்ள 1000 குழப்பம். அப்போ நான் வராகியை வச்சு எல்லாருடைய வாழ்க்கையை சரி பண்ணுறேன்ற இந்த பொண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனை இருக்குது. அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எங்கே நம்ம லேக் ஆகிறோம்னா, நம்ம ஒன்று நினைக்கிறோம், நம்ம ஒரு தப்பாக ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீல் வருது, ஆனால் தப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோம். அந்த கன்ஃபியூஷன் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பவராக நினச்சிக்கிறோம் இல்லைங்களா? நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிறேன். அதை பற்றி அறிவு இல்லாதனால
இன்னைக்கு கூட ஒருத்தர் என்னுடைய குரூப்பில் இருக்கவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஏதோ சிங்கின்னு ஒன்று இருக்கான், எதிரி சிங்கியே இன்னொன்று தண்ணியில் போட்டால் மேலே வருமா அந்த வேறு, சரிங்களா? அந்த வேறு தண்ணியில் போட்டால் மேலே வருமா, தண்ணியில் போட்டால் ஆப்போசிட்டில் போகுமா. அந்த வேறு இருந்தால் கோடீஸ்வரனா? ஆமாம், கோடீஸ்வரனா எல்லாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அது அந்த வேறு எதுக்கு படைக்கப்பட்டது, அந்த வேறு உண்மையிலே இருந்தால் அது எதுக்கு இருக்குது அப்படின்னு எல்லாரும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கலாம். அப்போ டாட்டா எதுக்கு கம்பெனி கார் கம்பெனி வச்சிருக்காரு? டாட்டா கார் கம்பெனிலாம் மூடிட்டு சிங்கி வேறு பிறக்கிறதுக்குன்னு ஆளுகளை பிறக்கி மலைகள்லாம் பிறக்க விட்டுருக்கலாம்ல அவர் வேறு, இல்லைங்களா? எதுக்கு இவ்வளோ பெரிய கம்பெனிலாம் வச்சுக்கிறேன்? அப்போ என்னன்னா, மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கொண்டு போய் ஏதாச்சும் ஒன்று கனெக்ட் பண்ணுறது. அப்புறமா என்ன செய்கிறாங்கன்னா, நான் சொல்கிறதெல்லாம் சரியாக வருதுன்னு நம்புறாங்க, எனக்குள்ள இன்ட்யூஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இன்ட்யூஷன் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நிறைய டீம் இருக்குது. இது இன்ட்யூஷன் இருக்குன்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. இன்ட்யூஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஏலியன்ஸ் வந்து நம்மள்கிட்ட பேசுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு நம்பிக்கை தான். ஓகேங்களா? நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? உண்மையிலே அமெரிக்காவில் அதுக்குன்னு ஒரு பெரிய டீம் வச்சு ஏலியன்ஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான், இன்ட்யூஷனே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். இன்ட்யூஷன் இருந்துச்சுன்னு சிலர் உண்மையிலே இருக்குதுன்னு சொல்லி ஒரு கதையெல்லாம் படிக்கிறோம். பேய் கதை மாதிரி, எம்ஜிஆர் கதை மாதிரி ஒன்று இப்போ எழுதி வச்சுக்கிறாங்க. இன்ட்யூஷன் இருந்துச்சு. இன்ட்யூஷன்ங்கிறது எங்கேயும் கிடையாது. ஏன் சார் அப்போ நிறைய பேர் சொல்றாங்கல்ல, இப்போ ஒரு நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஜோதிடர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜாதகருக்கு வந்து இன்ட்யூஷனல் பவர் இருக்கு, இவங்க என்ன நடக்க போதோ அது முன்கூட்டியே இவங்க சொல்ல முடியும் அப்படின்றாங்களே. அப்புறம் எதுக்கு ஜோசிகாரண்ட வராம? நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எதுக்கு வேண்டாம் வரான்? அதாவது இது ஒரு மனக்குழப்பமான இந்த தேஜாகு பேஜாகுலாம் சொல்றாங்க இல்லைங்களா, இது முன்னால நடக்குது முன்னால மண்டைக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குங்க. அது மாற்றி போட்டு கோர் பண்ணி என்ன செய்யும்? எத்தனையோ நாள் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நான் ஒரு ஊருக்கு போகிறப்ப இந்த கடையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினச்சிருப்பீங்க, அந்த ஊருக்கே இப்போ தான் வந்துருப்பீங்க. ஆனால் சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார், இது மாதிரி எனக்கு பர்சனலாக இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு கேரக்டர் நம்ம பேசிட்டு இருக்கோம்னு வைங்களேன், இதே மாதிரி முன்னாள் நடந்தது. அது அப்போ என்ன அதுதாங்க சொல்கிறேன், இது மாதிரி நடந்திருக்காது. ஆனால் மூளை என்ன செய்யணும், இது மாதிரி நடந்துச்சோன்னு சொல்லி செக் பண்ணணும். நான் சொல்கிறது செக்கிங் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த செக்கிங் டெஸ்டிங் ப்ராசஸை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு அப்போ இதுதான் முன்னால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்போம், மனசுக்குள்ள வரவே வராது. அப்போ என்ன செய்வோம்னா, யோசிச்சு கடைசியாக இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் போல இருக்குது ஏற்கனவே. அப்போ நீங்கள் இதே மாதிரி ஒரு 10 தடவை உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குங்க. அது நான் சொல்றது புரியும், இது மாத்திரை போட வேண்டிய பிரச்சனை. ஆனால் நீங்கள் என்ன நினைச்சுக்கிறீங்க, அது பவர்னு நினைச்சுக்கிறீங்க. தெளிவான விளக்கம் சார். நன்றி, வணக்கம்.